Hello students, solve quadratic equation by factorization method அந்த எக்ஸசைஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் 3.26 பார்க்கலாம். சால்வ் 2x² minus 2 root 6x plus 3 is equal to 0. எப்பயுமே x²க்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட்டையும் இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 6. இப்போ 6க்கு ஃபேக்டரைசேஷன் என்ன, அது நம்மளுக்கு சென்டர் டேர்ம் என்ன இருக்கோ அதுதான் வந்து நம்மளுக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது கிடைக்கணும். அப்போ 2 root 6ன்னு கிடைக்கும். 6க்கு எது ஃபேக்டரைசேஷன் கிடைக்கும், root 6 போட்டால் தான் கிடைக்கும். மைனஸ் கோஎஃபிஷியன்ட் மாதிரி நம்மளுக்கு டேர்ம் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த டேர்மை ஸ்ப்ளிட் தி மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறது. அப்போ இது எப்படி எழுதலாம், root 6x minus root 6x plus 3 is equal to 0. இப்போ இந்த டேர்மை நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக இந்த டேர்மை எல்லாமே ரூட்டில் இருக்க மாதிரி எழுத போகிறோம். 2 நம்ம எப்படி எழுதிக்கலாம், root 2 into root 2 x² minus root 3 into root 2 x minus root 3 into root 2 x plus root 3 into root 3 is equal to 0. நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்லேருந்து காமனாக நம்ம வெளியில் எடுக்கலாமா? என்ன காமனாக இருக்குது நம்மளுக்கு, root 2x காமனாக இருக்குது. அப்போ ரிமைனிங் உள்ள டேர்ம் என்ன, root 2x minus root 3 minus root 3. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் ரெண்டுமே காமனாக root 3 தான் இருக்குது. அப்போ root 3 காமனாக வெளியில் எடுத்தாச்சு. ரிமைனிங் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும், 2x minus root 3 கிடைக்கும். இந்த இடத்துல எப்போயுமே கவனமாக இருக்கணும். மைனஸ் இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, ப்ளஸ் இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் போட்டால் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு இது ரெண்டுமே ஈக்குவலாக கிடச்சிருச்சு. அப்போ எப்படி எழுதலாம், root 2x minus 3 into root 2x minus root 3 is equal to 0. நெக்ஸ்ட்டு இது ஸ்கொயர்னா ஆகலாமா? அப்போ root 2x minus root 3 the whole square is equal to 0. இப்போ இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடு போனாலும் 0வாக தான் ஆகும். அப்போ 2 root x minus root 3 is equal to 0. ஃபைனல் எக்ஸோட வேல்யூ கிடைக்கணும் என்ன பண்ணலாம் நம்மளுக்கு, root 2x is equal to root 3. எக்ஸ் மட்டும்தான் வேணும் நம்மளுக்கு. அப்போ root 3 divided by root 2. இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.27 பார்க்க போகிறோம். சால்வ் 2m² plus 19m plus 30 is equal to 0. ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான் போடணும். அப்போ m²க்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தனையுமே 2 into 30 பண்ணணும் எவ்வளோ, 60. நம்மளுக்கு ஆடோ சப்போ பண்ணும்போது 19 கிடைக்கணும். அப்போ என்னென்ன ஃபேக்டரைசேஷன்லாம் கிடைக்கும், என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும், 10 into 6, 6 into 10, 15 into 4. இந்த ஃபேக்டரைசேஷனில் நம்மளுக்கு டேரெக்டாகவே தெரியுது. 15 into 4 பண்ணும்போது 60யும் கிடைக்கும், நம்மளுக்கு 19ம் கிடைக்கும். அதனால் இந்த ஃபேக்டரைஸ் டேர்ம் தான் நம்ம எடுத்து பண்ண போகிறோம். அப்போ 15 into 4 ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு டேரெக்டாகவே கிடச்சிரும். இங்கே முன்னாடி நம்மளுக்கு என்ன டேர்ம் இருக்குது, ஃபஸ்ட்டு x² டேர்மில் 2m. இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுமா, முடியாது. இந்த டேர்மை கேன்சல் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபேக்டரைசேஷன் எழுதும்போது எப்படி எழுதணும், 2m plus 15 into m plus 2 is equal to 0. ஃபஸ்ட்டு நம்ம 2m plus 15 is equal to 0. ரெண்டு டேர்மே 0க்கு ஈக்குவேட் பண்ணி mோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். 2m is equal to minus 15. m is equal to minus 15 by 2. m is equal to minus 2. நம்ம வந்து ரெண்டு ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ரூட் என்னது, minus 15 divided by 2. நெக்ஸ்ட்டு ரூட் minus 2. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.28 பார்க்கலாம். சால்வ் x⁴ minus 13x² plus 42 is equal to 0. எப்போயுமே நம்மளுக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், x², எக்ஸு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து எப்படி இருக்குது, x⁴ இருக்குது. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோன்னா, x⁴ ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். x² the whole square minus 13x² plus 42 is equal to 0. let x² வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஏன்னு எடுத்துக்கிறோம். நம்ம எப்படி எழுதலாம், x²க்கு பதில் a போடுவோமா? அப்போ a² minus 13a plus 42 is equal to 0.
இப்போ நம்மளுக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன பண்ணுவோம்? 42 நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? -13 கிடைக்கணும். இப்போ 7 6 ஆர் 42. ரெண்டையுமே மைனஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு 13 கிடைக்கும். அப்போ வேல்யூ என்ன? ஃபேக்டரைஸ் பண்ணும்போது a-7 ஒரு வேல்யூ, a-6 ஒரு வேல்யூ. இங்கே நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணோம்? லெட் x² = aன்னு எடுத்துருக்கோமா? இப்போ அந்த வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ a = x²ன்றப்ப x² = 7 ஒரு வேல்யூவும், நெக்ஸ்ட்டு x² = 6ன்னு ஒரு வேல்யூவும் கிடைக்கும். இப்போ x²ன்றப்ப நம்ம இந்த வேல்யூ எப்படி எழுதலாம்? x = ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயருங்கிட்ட வரும்போது ரூட் ஆயிரும். அதே மாதிரியே x² = 6 வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் √6. தேர்ஃபோர் நம்மளுக்கு ரூட்ஸ் என்னென்ன கிடச்சிருக்கு? ரூட்ஸ் ஆர் x = ப்ளஸ் ஆர் மைனஸ் √7, ப்ளஸ் ஆர் மைனஸ் √6. இதுதான் ஃபைனல் ஆன்சர். எக்ஸாம்பிள் 3.29. சால்வ் x divided by x minus 1 plus x minus 1 divided by x is equal to 2 1/2. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் இருந்தால் ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். இது வந்து டிவைடில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு டேர்மை வந்து நம்ம ஒய்யணும். லெட் y is equal to x divided by x minus 1. இதே x divided by x minus 1 தான் நம்ம என்ன எடுத்துருக்கோம்? ஒய்ன்னு எடுத்துருக்கோம். அப்போ இது ரெசிப்ரோக்கலாக வரும்போது நம்ம எப்படி எடுப்போம்? 1/yன்னு எடுக்கலாமா? x minus 1 divided by x. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? x divided by x minus 1க்கு பதிலாக y plus 1/y is equal to 2 into 1/2. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை சால்வ் பண்ணோன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். y² plus 1 divided by y is equal to 5/2. நெக்ஸ்ட்டு ரெண்டு டேர்மே கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2y² plus 2 is equal to 5y. ஃபஸ்ட்டு ஸ்கொயர் டேர்மு, நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட், நெக்ஸ்ட்டு ஒய் டேர்மு, நெக்ஸ்ட்டு தான் கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டு கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். 4 - 5 கிடைக்கணும். இப்போ என்னென்ன ஃபேக்டரைசேஷன்லாம் வரும்? 4 into 1 மட்டும்தான் வரும். 4 into 1 4 minus minus divided by 2y divided by 2y. இந்த 2வும் 4 கேன்சல் ஆயிரும். அப்போ y minus 2 ஒரு ரூட்டு, 2y minus 1 ரூட்டு. இப்போ இதிலேருந்து நம்மகிட்ட ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணலாமா? y minus 2 is equal to 0, 2y minus 1 is equal to 0. y is equal to 2, 2y is equal to 1, y is equal to 1/2. y is equal to 2 ஒரு வேல்யூ, y is equal to 1/2 ஒரு வேல்யூ. ஃபஸ்ட் டேக்குன்னு ஒன்று எடுத்தோமா? y is equal to என்ன எடுத்திருக்கோம்? x divided by x minus 1, 1 divided by y, x minus 1 divided by x. இப்போ இதில் வந்து நம்ம ஒய்யோட வேல்யூவோ ரெண்டுக்குமே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு y is equal to x divided by x minus 1ன்னு அங்கே நம்ம எடுத்திருக்கோம். அந்த இடத்துல ஒய்க்கு பதிலாக ஃபஸ்ட்டு 2 போட போகிறோம். x divided by x minus 1. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 2x minus 2 is equal to x. இப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதும் போது 2x minus x minus 2 is equal to 0. 2x minus x, x minus 2 is equal to 0. அப்போ நம்ம இதிலேருந்து x is equal to 2ன்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு x is equal to 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 1/y is equal to x minus 1 divided by x. நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ தான் 1/2. அப்போ 1/2 is equal to, இங்கே வந்து 1/y இருக்கனால இதை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுத போகிறோம். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? x minus 1 into 2x minus x plus 1 is equal to 0.
எக்ஸ் இதை மைனஸ் பண்ணோன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. இப்போ ரூட் நம்மளுக்கு என்னென்ன ரூட்ஸ் கிடச்சிருக்கு, therefore roots are x is equal to 2, x is equal to -1. எக்ஸசைஸ் சம்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.